வெல்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம நம்பர் சீரிஸ் என்ற டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். சால்வ்டு பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு வெறும் கொஷின்ஸ் மட்டுமே நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற வகையில் ஏற்ற மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை உங்களுடைய ஓன் மெத்தடில் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ்லாம் டவுட்டாக இருக்கோ தெரியலையோ இல்லை டைம் ரொம்ப டேக் பண்ணுதோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் பார்த்து ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 3, 12, 27, 48 ஒரு நம்பர் சீரீஸை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா இதில் காமனாக 3 இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம என்ன பண்ணுறோம், 3 காமனாக வெளியில் வைக்கிறோம். 1, 4, 9, 1, 6, அடுத்தது 2, 5, 3, 6. பார்த்தீங்கன்னா இது எந்த ஆர்டரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆர்டரில் இருக்குது. ஸ்கொயர் ஆர்டர் பார்த்தீங்களா? ஸோ 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், 7 ஸ்கொயர். ஸோ 7 ஸ்கொயர் இஸ்கல் 49. 49 நம்ம ஆல்ரெடி வெளியில் பொதுவாக எடுத்து வச்சுருக்க நம்பர் 3 கூட அதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 49 × 3 27, ரிமைண்டர் 2 4 × 3 12 + 2 14, 147 is the right answer. நெக்ஸ்ட் கொஷின் போவோம். செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருங்க, 1³ + 2³ + k³. இது ஈக்குவல் டு இதோடைய சம் ஆஃப் தி ஆல் டிஜிட் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 44100 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஸ்கொயரோட தான் வேல்யூ. ஆப்ஷனில் 21ன்றது இருக்குது. நம்ம வந்து இருந்தாலும் ஒரு டைம் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஃபார்முலா அப்படியே சப்ஜெக்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம அந்த சம் வரும்போது அதை பார்ப்போம். இப்போ க்யூபுக்கான ஃபார்முலா 1³ + 2³ + 3³ இதுக்கு இதனுடைய கூட்டுத்தொகை நம்பர் ஆஃப் வரைக்கும் n × n + 1 / 2 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் கூட்டுத்தொகையான ஃபார்முலா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஃபார்முலாவில் நம்ம = என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 44100 நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். கூட்டுத்தொகை அதுதானே கொடுத்துருக்காங்க, 44100. ஸோ என்னன்றது நமக்கு என்னது தெரியாது. ஸ்கொயர்ன்றது ஆப்போசிட் சைடு போச்சுன்னா என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆகும். 44100 இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். n × n, n ஸ்கொயர் × n / 2ன்னு போட்டுக்கலாமா? ஸோ இதை வந்து ஸ்கொயர்லேருந்து நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறோம். 21 0 21 ஸ்கொயர் 441, 00 இருக்குது. அது 100ல் ஒரு 0 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த 2ங்கிறது ஆப்போசிட் சைடு மல்டிப்ளிகேஷன் ஆகிடுது. n ஸ்கொயர் + n. ஸோ 420 n ஸ்கொயர் + n ஈக்குவேஷன் கிடைக்குதா? இது என்ன ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர் + n - 420 = 0 அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும், 420 வரணும். அட் தி சேம் டைம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், +1 அப்படின்றது வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அந்த ஸ்ப்ளிட் பண்ணுற 2 நம்பருமே நமக்கு என்ன இருக்கும், ஆப்ஷனில் இருக்கும். ஆப்ஷனில் இருக்கிற நம்பராக தான் இது இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அப்ராக்சிமேட்டாக போட்டு பார்த்தா 20 × 21 போட்டு பார்த்தா நமக்கு என்ன வரும், 420ன்றது வருமா? அதுவே 20 21ல் மைனஸ் பண்ணால் என்ன வரும், +1ன்றது வருமா? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷனாக -420ன்றது வரணும். ஸோ அப்போது நம்ம மினிமம் நம்பருக்கு மைனஸ் கொடுக்குறோம். அப்போ தான் நமக்கு +1ன்றது கிடைக்கும் ஆட் பண்ணால். ஓகேங்களா? இப்போது இந்த நம்பர் 2 டிஜிட்டையும் x - 20 x + 21 எழுதிக்கலாமா? ஸோ இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ x = +20 ஆகிடுச்சா, கமா x = -21 ஆகிடுச்சு. நம்ம மைனஸ்ன்ற வேல்யூவை நம்ம என்ன பண்ண மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம். ப்ளஸ்ன்றதை மட்டும்தான் எடுத்துப்போம். ஸோ ஆன்சர் இஸ் a = 20. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம்மில் தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, a = 2^65 மற்றும் b = sum of the numbers
என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் பின்வருவனவற்றில் எது உண்மை. இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஈக்குவேஷனை தான் வந்து ப்ரூஃப் பண்ணி பார்க்கணும், ஒர்க் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சம் ஆஃப் தி மாடல் நம்ம ஸ்மால் டிஜிட் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு a is equal to 2 power 3ன்னு எடுத்துக்கிறோம். நமக்கு இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? 8. அட் த சேம் டைம் b is equal to இந்த மாதிரி ஒரு ஃபார்முட்டில் எடுத்துக்கிறோம். இது 2 power 3ன்னு இருக்கா? ஸோ இங்கே 2 power 65 இங்கே என்ன இருக்குது? எண்ட் ஆஃப் தி நம்பரில் ஒரு ஸ்கொயர் வேல்யூ கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம்? 2 power ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இங்கே 3ன்னு இருக்கா? ஒரு வேல்யூ கம்மியாக 2ன்னு எடுத்துக்கிறோம். 2 power 2, 2 power 1 ப்ளஸ் 2 power 0வையும் நம்ம கம்பல்சரி எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க? 2 power 0ன்றது எடுத்துக்கிறாங்க. 2 power 2, 2 square is equal to 4 + 2. எனிதிங் பவர் 0னா அதோடைய ஒன்றா தான் இருக்கும், அதோடைய வேல்யூ ஒன்றா இருக்கும். ஸோ 6 + 1 700 வருதா? ஸோ இந்த பியோடைய ஆன்சர் 7 வருது, ஏவை விட 1 கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு இது கன்க்ளூஷன் என்ன கொடுக்கலாம்? ஏ ஆனது பிஏ விட 1 அதிகம். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இது வந்து ஒரு ரீசனிங் சம்மு. இதில் எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. என்ன லாஜிக் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஜிட், இங்கே 2 டிஜிட் இருக்குது, 3 டிஜிட் இருக்குது, 4 டிஜிட் இருக்குது. ஸோ இங்கே என்ன டிஜிட்டாக இருக்கும்? கண்டிப்பாக 5 டிஜிட்டாக இருக்கும். இதில் என்ன பண்ணிடுறாங்க? ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பரை ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டிஜிட் மேலே எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட் இருக்கோ சேம் த வேல்யூ அத்தனை டைம் கீழே போட்டுருங்க. ஓகேவா? இப்போது 5 டிஜிட்னா 5, 4, 3, 2, 1 ஃபஸ்ட்டு டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ 5 டைம்ஸ் கீழே 6ன்றது போடுறோம். 6 போடுறோமா? ஸோ ஆன்சர் இந்த வேல்யூ எந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம்மு இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 10, 100, 1000 அப்படின்னு ஒரு சீரியஸ் போய்கிட்டே இருக்குது. சேம் என்ன பண்ணியிருக்காங்க? 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இதே மாதிரி சேம் சம் தான் இது. என்ன இருக்குது? 10ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டிவைட் பண்ணும்போது நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு டிஜிட் 0 ஆட் ஆகிட்டே போகும். சேம் த டைம் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒரு டிஜிட் ரிவர்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போவும் உங்களுக்கு டைரெக்டாக 0.1ன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் சம்ஸில் நம்ம கொஞ்சம் வெரிஃபைக்காக என்ன பண்ணுவோம்? செகண்ட் வேல்யூ டிவைட் பை ஃபஸ்ட் வேல்யூ நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம். இதுக்கு 15 வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? மேலே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் கீழே என்ன பண்ணுவோம்? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். மேலே 15 வருமா? பாட்டமில் 150. ஸோ இதில் ஒரு 15 இருக்குது, இதில் 10 15 இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 0.1. வந்துருச்சிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் கூடுதல் காண்க. கூடுதல் காண்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். கியூபுக்கு ஒரு ஃபார்முலா போட்டிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்கொயருக்கான ஃபார்முலா போட போகிறோம். n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6. இது எதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் நம்பர் ஆஃப் நம்பர் வரைக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல என்னங்கிறது என்னது? 19 கொடுத்துருக்காங்களா? ஸோ 90 × n + 1 20 × 19 × 2 30 38 38 + 1 39 டிவைடட் பை 6. இதில் எத்தனை 3 இருக்குது? 2 3 இருக்கா? 1 3, இதில் 1 2 இருக்குது, இதில் 10 2 இருக்குது. பார்த்தீங்களா? இப்போது 190 × 13 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இதை ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 19 × 13 அப்போது 20 × 13 என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 260 இருக்கும். ஓகேங்களா? அதில் ஒரு 13 நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். 260ல் 13 போச்சுன்னா 57 47 247. ஸோ இங்கே ஒரு 0 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 2470ங்கிறது நமக்கு என்ன ரைட் ஆன்சராக இருக்கும்? மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? மீச்சிறு பகா எண் டேஷ் ஆகும் கொடுத்துருக்காங்களா? நமக்கு மீச்சிறு பகா எண் எடுத்து ஒன்று என்ன அடிப்போம்? ஆன்சர் 1 அடிப்போமா? 1 பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுருக்கணும். 1ன்றது பகா எண்ணும் கிடையாது,
பகு எண்ணும் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது நமக்கு நீங்கள் படித்து உங்களுக்கு மெமரியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்றும் அடிக்க மாட்டீங்க. மீச்சிறு ப்ரைம் நம்பர் மீச்சிறு பகா எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இஸ் த ரைட் ஆன்சர். இதே மீச்சிறு ஒற்றைப்படை எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னவா இருக்கும்? 3ஆக இருக்கும். மீச்சிறு இரட்டைப்படை எண் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இரட்டைப்படையில் நமக்கு என்ன இருக்குது? இரட்டைப்படையில் ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் 2 மட்டும்தான். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நெக்ஸ்ட் சம் போவோம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 0, 6, 24, 60 ஒரு சம் சீரீஸ் கொடுத்துருக்காங்களா? இதை பார்த்த உடனே எனக்கு என்னது எந்த ஒரு ஐடியாவுமே கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஐடியாவே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 2 டிஜிட் அருகில் இருக்கிற நம்பருடைய டிஃபரன்ஸை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? 6 இதோடைய டிஃபரன்ஸ் 18, இதோட டிஃபரன்ஸு என்ன இருக்குது? 6 30 வந்துருச்சா? ப்ளஸ் 30 போட்டிங்கன்னா 36. இதில் 60. இங்கே பார்த்தீங்கன்னா 210க்கு வந்து 90 இருக்கா? ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. மேபி சம் ஆஃப் தி சம்மில் டிஃப்ரென்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுப்பாங்க. டிஃப்ரென்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 6 இதுக்கு வந்து என்ன வரும்? 4, 12 வருதா? அடுத்தது என்ன வருது? 2 ப்ளஸ் 1 18 வருதா? அடுத்தது 4 24. ஸோ இந்த இடத்துல மறையுதுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தெளிவாக எழுதுகிறேன். 6 18 36 60 90. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 12 வரும். அடுத்தது இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 24. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸியாக 30 வந்துருச்சா? ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ் போயிட்டுருக்கு? 6 ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம்? 36 இது கூட ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 126ன்றது வரும். ஸோ இந்த 126 இந்த இடத்துல டிஃபரன்ஸ் என்ன ஆகிடுது? 126 ஆகிடுதா? ஸோ 210 + 126 இஸ் ஈக்குவல் டு 336. ஃபஸ்ட்டு ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் இதோடைய கான்செப்ட். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் போவோம். தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதுக்கு ஒரு 2 ஃபார்முலா முக்கியமாக நம்ம தெரிஞ்சாகணும். 1 + 3 + 5 + ஸ்டார்டர். அதாவது ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் நம்பர் ஆஃப் உறுப்பு வரைக்கும் n² நமக்கு ஃபார்முலா. ஸோ அதுவே இரட்டைப்படை எண்கள்னு பார்த்தீங்கன்னா 2 + 4 + 6 + ஸ்டார்டர் நம்பர் ஆஃப் n வரைக்கும் n × n+1ன்றது கூட்டுத்தொடருக்கான ஃபார்முலா. இந்த nன்றது எதை சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 சப்ஸ்டிட் பண்ணி 5² அப்படின்னு போட்டிங்கன்னா என்னது உங்களுக்கு ஆன்சர் 25 வந்துடும். ஸோ இந்த 3 டிஜிட்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? அதோடைய அடிஷன் வேல்யூ கிடைக்காது. ஸோ என்னன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது டிஜிட்டு? 1, 2, 3rd டிஜிட். ஸோ என்னங்கிறது 3ன்னு போட்டிங்கன்னா 9ன்றது கிடைக்கும். இதை ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு என்னது 9 கிடைக்கும். என்னன்றது எதை சப்ஸ்டிட் பண்ணும்போது நீங்கள் கிளாரிட்டியாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்னது ஆட் நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னங்கிறது என்னது 40வது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 40 ஸ்கொயர்னு பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். 40² தான் 1600. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 2 ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் எழுதி மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம்மு 2, 5, 11 ஒரு ஆர்டர் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் என்ன? 3, அடுத்தது 6, அடுத்தது 12. இதில் தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்டு 2ன்னு போட்டிருக்காங்களா? இன்ட்டு 2ன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல 2ன்னு போடுவோம். 24ன்னு போட்டுட்டு அந்த 24 என்ன பண்ணுவோம்? இது கூட ஆட் பண்ணுவோம். ஸோ 47ங்கிறது நமக்கு ஈஸியாகவே கிடச்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மு 4, 27, 60. ஸோ இது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பார்த்தாலே தெரியுது. நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி சம் அட்டன் பண்ணுறதுக்கு? 1 to கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 30 மேக்ஸிமம் 50 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூஸ் மெமரி பண்ணியிருக்கணும். கியூப் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1 to அட்லீஸ்ட் 50 மேக்ஸிமம் ஒரு 20 or 25 வரைக்கும் மெமரி பண்ணி கண்டிப்பாக வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இதை பார்த்த உடனே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? 2 ஸ்கொயருன்றது 4. இது 3 கியூபு. அடுத்தது 4 ஸ்கொயரு, 5 கியூபு. அடுத்தது 6 ஸ்கொயரு. இந்த இடத்துல என்னவா இருக்கும்? 7 கியூபாக இருக்குமா? 7 கியூபுங்கிறது 343. இந்த வேல்யூலாம் தெரிஞ்சால் தான் உங்களால் பார்த்த உடனே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்.
நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம்மு, இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 3, 7, 14 ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்களா. இந்த சம்மை நான் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தேன், டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஃபைனலாக நான் என்ன பண்ணேன், இப்படி ஒரு ஆர்டர் இருக்குது அப்படின்னு தான் நான் ஃபைன் பண்ணேன். 1 square + 2 = 3. 3 வந்துருச்சுங்களா. அடுத்தது 2 square + 3 = என்னவா இருக்கும், 7. ஸோ 3 square + 5 அடுத்தது 14. இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் போகுது. 1 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது ப்ரைம் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடானது. நீங்கள் இந்த மாதிரி சம்ஸ் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாடலில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இப்படியும் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நோட்டு போட்டு ஒரு மெத்தடை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, நீங்கள் இந்த மாதிரி சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கேட்ட உடனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம பொதுவாக டிஃப்ரென்ஸ் பார்ப்போம், டிஃப்ரென்ஸ் பார்ப்போம், ஸ்கொயர் பார்ப்போம், கியூப் பார்ப்போம், ஒரு ஸ்கொயர் ப்ளஸ் 1, 2 இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் ரொம்ப இந்த மாதிரி ஸ்கொயர் கூட ப்ரைம் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு லாஜிக்காகவே நம்மளால் பார்க்க முடியாது. சரி, இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்கிறது. நெக்ஸ்ட் என்ன வரும், 4 square + 7 23. அடுத்தது 5 square ப்ளஸ் அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். 11 பார்த்தீங்கன்னா 36. அடுத்தது 6 square + 13 என்னவாக இருக்கும், கண்டிப்பாக 49 இருக்கும். அடுத்தது 7 square + 17 = 7 49. 49ங்கிறது அப்படின்னா 6, ரிமைண்டர் 1, 66ங்கிறது நமக்கு என்னவா கிடைச்சிருக்கு, ஆன்சராக கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சம்மு, 7ஐ ஒரு இலக்கமாக கொண்ட ஈரிலக்க இயல் எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், 18ங்கிறது நம்ம மெமரியாகவே எனக்கு தெரியுது பார்த்த உடனே. இருந்தாலும் நான் கொஞ்சம் பார்க்குறேன். 7, 17, 27 எழுதிக்கிறோமா. 47, 57, 67. இதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. 67க்கு அப்புறம் 70, 71, 79 வரைக்கும் 87, 97. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை மாதிரி எல்லா டிஜிட்டையும் கூட்டி நான் என்ன பண்ணுவேன், 19 போட்டுருவேன். ஏன் அந்த இடத்துல 19 வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ண ஆரம்பித்த உடனே 7லேருந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா. அங்கே என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஈரிலக்க இயல் எண்கள்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை கவனிக்கிறதே கிடையாது. அதுக்காக தான் நான் அந்த இடத்துல கரெக்டாக நோட் பண்ணி சொல்கிறேன். ஒற்றைப்படையினை நம்ம என்ன பண்ணிக்கூடாது, கண்டிப்பாக சேர்த்துக்க கூடாது. இரட்டைப்படையில ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மிஸ்டேக்கை நீங்கள் தவிர்த்தீங்கனாலே இந்த சம்மை உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, 5^7 + 5^y அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஒய்யை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் ஒன்று. 2^2 கிடையாது, 2 + 2 + 2வா. ஸோ இதில் எத்தனை 3 இருக்குது, எத்தனை 2 இருக்குது, 3 2 இருக்குது. 3 2 நம்ம என்ன எழுதலாம், 3 டைம் கூட்டுறதுக்கு பதிலாக 1 டைம் 3ஆல் நம்ம என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிடலாம். சேம் கான்செப்டில் நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். 5^7 அதை 5 டைம்ஸ் நம்ம அதே சேம் டிஜிட்டில் கூட்டுறதுக்குள்ள 1 டைம் என்ன பண்ணிடலாம், 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா. 5^1. பாட்டம் ஆஃப் தி நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் ரிமைண்டர் நம்ம என்ன பவர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5^8. ஸோ y = 8. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் இது ஒரு சிம்பிளான சம் தான். கியூபுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும். n × n + 1 / 2 the whole square minus n × n + 1 / 2. இது வந்து அடிஷன் இயல் எண்களின் கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலாவா. இதுதான் சம்மு. இது என்ன பண்ணிட்டோம், நம்ம ஃபார்முலாவை சொல்லிட்டோம். என்ன பண்ணுங்கள், இந்த சம்மை சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். நான் என்ன ஆன்சர்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் சம்மு, இந்த சம்மை கொஞ்சம் எல்லோரும் ரொம்ப கவனமாக பாருங்கள். ஜிபியின் 6வது உறுப்பு 972. ஓகேங்களா. மற்றும் அதன் பொது விகிதம் 3 எனில் 8வது உறுப்பு என்னன்னு கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து என்னது பெருக்குத்தொடர் இருக்குது. முக்கியமாக ஃபார்முலா தெரியும். Tn = ar⁻n-1. அதுவே sum of Sn = a × r⁻n-1. இது 6 / r-1ன்றது ஒரு ஃபார்முலாவா. இந்த 2 ஃபார்முலா நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சம்மில் கண்டிப்பாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இந்த சம்மில் என்ன பண்ண போகிறது இல்லை, ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறது
கிடையாது. இப்போது 6வது உறுப்பு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 9 7 2. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 8வது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது கூட 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், 7வது உறுப்புன்றது கிடைச்சிரும். அகைன் அது கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், 8வது உறுப்புன்றது கிடைச்சிரும். ஸோ 2 × 3 3ன்றதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஃபார்முலாலாம் போட்டு டைம் யூஸ் பண்ணல. 3 × 3 9, 9 × 9 7 2. 9 2 18 1, 7 × 9 63 68 plus 6, 9 × 9 81 87. 8 7 சாரி ஏதோ மல்டிப்ளிகேஷனில் ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். 18 அகைன் 1, 63 + 1 64. ஸோ இந்த இடத்துல என்ன வரும், 64 அகைன் 6. ஓகேங்களா, 8748 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு, பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா. விடுபட்ட எண் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன நம்பராக இருக்குது, ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. ஓகேங்களா, 7க்கு அப்புறம் ப்ரைம் நம்பர் என்ன இருக்கும், கண்டிப்பாக 11 தான் இருக்கும். 11 ஸ்கொயர் இஸ் த ஆன்சர், ஆப்ஷன் சியா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம்மு, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். இந்த சம்மு ஒன்றுமே கிடையாது. இந்த எண்ணுன்ற இடத்துல 17ன்றதை போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா அதுதான் ஆன்சர். பார்த்தீங்கன்னா 5, 17 ஸ்கொயருன்றது 2. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் வேல்யூ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும். ப்ளஸ் 3 × 17 / 2. என்ன பண்ண போகிறோம், 5 × 289 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, 5 × 9 45, ரிமைண்டர் 4. 5 × 8 40 + 4 44, ரிமைண்டர் 4. 2 5 10, 10 + 4 14. ஓகேங்களா, டிவைடட் பை 2 ப்ளஸ் 3 × 17. 7 × 3 21, ரிமைண்டர் 2. 1 3 51. 51 டிவைடட் பை 2 51. ஓகேங்களா, 51. இப்போது பாட்டம்ங்கிறது சேமாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே இருக்கிறத மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இது கூட 51 கூட்டணும்னா 6 9 1 4 9 6 டிவைடட் பை என்ன இருக்குது, 2 இருக்கா, 7. இதில் 4 அகைன் 1 8. 7 4 8ன்றது ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம்மு, ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க 1 5 11. நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே நம்ம டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். 4 6 8 10. ஸோ இதில் கிடச்சிச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் 2 2 ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக அந்த இடத்துல 12 தான் இருக்கும். நம்ம ஆட் பண்ணோம்னா 2 ஆட் பண்ணால் 31 41. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இதெல்லாம் சிம்பிளான சம்மு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏபிசியை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எழுதுவோம். 1 2 3. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா. ஓகேங்களா, இப்போது இது என்னென்னு எழுதலாம், A = 1, B = 2, C = 3. நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்கிற ஃபார்முலாஸை எடுத்து ஈக்குவேஷன்ஸை நம்ம அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். 2 × 2 = A + Cன்றது 3. ஓகேங்களா, ரெண்டுமே 4 = 4ன்றது இது ஈக்குவேஷன் நமக்கு என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக சூட்டபிள் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம என்ன பண்ணுவோம், பிஓ சிஓ டிஓ நீங்கள் சூட்டபிள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகாது, அதில் சூட்டபிள் ஆகாது. ஏதாவது ஒன்று மட்டும் தான் சூட்டபிள் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம்மு 22 செகண்ட் சம்மு, ஒரு ஆர்டர் கொடுத்துருங்க 4 7 10 18 என்ற முடிவுறு கூட்டுத்தொடரில் நடுவுக்கு இந்த சம்மை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா, கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா Tn = A + n - 1 × D. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். நம்ம இந்த ஃபார்முலாவை வழக்கம் போல் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம டைரக்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 கவனமாக கவனிங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 118. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட் குறைச்சி எழுத போகிறோம். ஓகேங்களா, 4க்கு பதிலாக 3, 7க்கு பதிலாக 6, 10க்கு பதிலாக 9 ..
118க்கு பதில் என்ன பண்ண போகிறோம், 117 ஒரு நம்பரை நம்ம குறைச்சி எழுதுகிறோம். ஏன் அப்படி நம்ம குறைச்சி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், இது 3ஆல் மல்டிப்ளையில் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராக்கெட் பண்ணுறோம், 3 காமனாக வெளியில் எடுக்கிறோம். 1 2 3 டாட்டா. இதுலேருந்து 3 டிவைட் பண்ணணும், என்ன வரும், 3 3 9 இருக்குமா, மீதி 2 9 39ன்னு வருது. ஓகேங்களா. இப்போது என்ன பண்ண போகிறோம், ஒரு டிஜிட்டை நம்ம சென்டராக வச்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகிடும், 38 ஆகிடும். டிவைடட் பை 2 டிவைடட் பை 2ன்னு பார்த்தீங்கன்னா 90. இந்த பக்கம் 19, இந்த பக்கம் 19. ஒரு சென்டர் ஆஃப் தி உறுப்பு என்னது, 19க்கு அடுத்தது என்னது, 20. ஸோ 20 தான் என்னது சென்டர் ஆஃப் தி நம்பர். நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை ரிவர்ஸில் பண்ணிட்டு போவோம். நம்ம என்ன பண்ணுவோம், 3 காமனாக வெளியில் எடுத்தோம். 20 × 3 60. அகைன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு நம்பரை மைனஸ் பண்ணோம். ஸோ அந்த நம்பரை ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. 61 இஸ் த ரைட் ஆன்சர். இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதால உங்களுக்கு டைம் ஆகுது. நீங்களே இதை சால்வ் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி நிறைய சம்ஸ் வருது பின்னாடி, நம்ம அதெல்லாம் சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன ஆகும், மேக்ஸிமம் டைமு உங்களுக்கு சேவ் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சேம் த ரிப்பீட்டட் கொஷின். நீங்கள் ஒரு டைம் சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சம்முங்க, 2 4 12 48 240ன்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்களா. நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். இதை டிஃப்ரென்ஸ் பார்க்குறத விட, டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, இதை பார்த்தாலே டேரெக்டாகவே தெரியுது. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. செகண்ட் நம்பரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி, இது 5ஆல் மல்டிப்ளை. நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா. 6 × 0 0 தான் வரும். ஓகேங்களா. 6 × 4 24. அகைன் 2 6 2 12 14. ஸோ 1040 440ன்றது நமக்கு என்னது ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இந்த சம்மை கொஞ்சம் கவனமாக கவனிங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு தான் பேசுறதுக்கு தவிர இது வந்து ஒர்த்தே கிடையாது. ஒரு சினிமா அரங்கின் முதன் வரிசையில் 20 இருக்கைகள் இருக்குது. எத்தனை இருக்குது, 20 இருக்கைகள். மொத்தம் 30 வரிசைகள் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக. ஃபஸ்ட்டு 20 இருக்கைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வரிசையில் என்ன இருக்கும், 22 இருக்கைகள் இருக்கும். அடுத்தது 3ஆவது வரிசையில் 24 இருக்கை இருக்கும். அடுத்தது 4ஆம் வரிசையில் 26 இருக்கைகள் இருக்கும். 2 ஆட் பண்ணியிருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேருந்து 20ன்றதை செப்பரேட் பண்ணுறோம், வேல்யூஸை நம்ம செப்பரேட் பண்ணுறோம். மீதி பார்த்தோம்னா 2 + 4 + 6 டாட்டா நமக்கு என்ன கிடைக்குது, இந்த இடத்துல 30 உறுப்பு கிடையாது, 20ன்றதுல அந்த இடத்துல ஒரு செப்பரேஷனே இல்லை. ஸோ நம்ம 2ஆவது உறுப்பு தான் எடுத்துருக்கோம். ஒரு டிஜிட் நமக்கு குறையுது. ஓகேங்களா. 29 வரைக்கும் நமக்கு என்ன கிடைச்சது, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கிடைச்சிது. நம்ம இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்துருக்கோம். என்ன ஃபார்முலா, இது ஃபார்முலாவே தேவையில்லைங்க. இது 1 × 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாலே ஈஸியாக கிடச்சிடும். 29 × 2 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது, 58. ஸோ 29வது உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58. ஓகேங்களா. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கிறது ஒரு 20. அந்த 20 அது கூட ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்னது, 30வது வரிசையில் 78 வரிசைகள் இருக்கும் அப்படின்றது நமக்கு என்னது ஆன்சர் கிடச்சிது. கொஞ்சம் கவனமாக கவனிங்க, நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 20 இருக்கைகள் இருக்குது. செகண்டு 22 இருக்கைகள் இருக்குது. 24 26 போதா 20 நம்ம செப்பரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஏபி ஆர்டர் கிடைக்குது. அந்த ஏபி ஆர்டரில் லாஸ்ட் டிஜிட் 29 போடணும், 30 போடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல எதுவுமே கிடையாது, இந்த இடத்துல 0ன்னு இருக்குது, 1 மைனஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ 2 4 6ன்னு ஒரு ஏபி ஆர்டர் கிடச்சிச்சு. ஏபி ஆர்டரில் நம்ம லாஸ்ட்டு டிஜிட் என்ன டிஜிட், அது வந்து 29வது இதுதானே தவிர அதை 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் என்ன கிடைக்கும், அதோடைய வேல்யூன்றது நமக்கு கிடைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நம்ம செப்பரேட் பண்ண 20யும் நம்ம ஆட் பண்ணி நம்ம கரெக்டாக போடணும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா. நம்ம இந்த மாதிரி ஒரு தொடர் வரிசை வந்தது அப்படின்னா நம்மளால் பார்த்த உடனே என்ன பண்ண முடியாது, இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 3ஆல் மல்டிப்ளை நம்மளால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு செகண்ட் நம்பர் 1/8 டிவைடட் பை 3/16. ஃபஸ்ட் நம்ம டிவைட் பண்ணுறோம். அது என்ன ஆகும், தலைகீழாக மாறி வரும். 2 8 இருக்குது, இதில் ஒரு 8 இருக்கா. ஸோ 2/3ஆல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் டிஜிட்டு 1/8 இன்ட்டு 2/3. ஒரு நம்பர் மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். இதில் 1 இருக்கா, இதில் 4 இருக்கா, 1/12ன்றது வருதா. ஸோ 2 நம்பரை நம்ம என்ன பண்ணிட்டோம், சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்.
இப்போது இந்த இடத்துல ஃபைனல் நம்பருடைய 2/3 நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதில் ஒரு 2 இருக்குது, இதில் 9 2 இருக்குது. 9 × 3 27. 1/27 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இது வந்து ஒரு ஈஸியான சம் தான், ஆனால் ஒர்க் அவுட்டு கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? இதுக்கு நம்ம ஸ்கொயரோடைய வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. சிம்பிளாக கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 28 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் வேல்யூஸை கண்டுபிடிச்சி -1லேருந்து 14 வரைக்கும் என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட்டு. கொஞ்சம் நான் என் கூடவே சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. 2n + 1 / 6 இதுதான ஃபார்முலா. n × n + 1 2n + 1 / 6. என்னன்றது 28, 29, 28 × 2 56, 57 / 6 minus 14 × 15 × 29 / 6. இதில் 2 3 இருக்குது, இதில் 5 3 இருக்குது. 1 2 இதில் 7 இருக்குமா, 7 × 5 35 × 29. ஓகேங்களா? இந்த இடத்துல 29 இருக்குது, அதனால் அதை நம்ம காமனாக வைக்கிறோம். இதில் 2 3 இருக்குது, இதில் 1 3 இருக்குது, அகைன் 19 3 இருக்குது. ஓகேங்களா? 9 3 இருக்குது. 28 இதை 2 ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 14 கிடைக்கும். 14 × 90 இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், 14 90 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், 20 மல்டிப்ளை பண்ணிவிடுவோமா, 20 மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 280 கிடச்சிரும். அதில் நம்ம ஒரு 14 கழிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 266 × 19 minus 35 × 29. சாரி, இந்த இடத்துல 19 கிடையாது, 29. ஓகேங்களா? இந்த இடத்துல 29 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், காமனாக 29 வெளியே எடுக்க போகிறோம். 266 minus 35 காமனாக என்ன பண்ணுறோம், 29 வெளியே எடுத்துடுறோம். 35 அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 2 231 × 29. ஓகேங்களா? நம்ம 9 மல்டிப்ளை 9 9 × 3 27, again 2 9 × 18 20. அடுத்த 2 வரணும், 2 6 4 9 9 6 6. ஸோ 6699 என்ன கிடைக்குது, நமக்கு ஆன்சர் கிடைக்குது. செம்ம கான்செப்ட், சின்ன கான்செப்ட், ஆனால் ஒர்க் அவுட் அதிகம். கண்டிப்பாக மிஸ்டேக் ஆகிடும். மிஸ்டேக் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் அடிக்கடி சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 6 11 21 41. நம்ம என்ன பண்ணுவோம், இதை பார்க்கும்போது 6 × 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 12 கிடைக்கும், ஆனால் 11 இருக்குது. இது கூட 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 22 கிடைக்கும், ஆனால் 21 இருக்குது. இது 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 தெரியும், 41. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, × 2 மல்டிப்ளை பண்ணி -1 கழிச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதையே சாரி இந்த இடத்துல என்ன கேட்டுருங்க, தனிப்பட்ட எண்ணை காணுங்க அப்படின்னு கேட்டுருங்க. ஸோ அப்போ ராங்காக எது வந்திருக்கு அப்படின்னு கேட்டுருங்க. இப்போ 42 × 2 போட்டால் 82 வரும், -1 போட்டால் 81ன்றது கரெக்டு. அதுவே 81 × 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 × 2 என்னது 16ன்னு வரணும். ஓகேங்களா? 162 161 வரணும். ஆனால் அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 171 கொடுத்தோம். ஸோ அதுதான் ராங்கு. 171 இஸ் த ராங். பின்றது ஆன்சர், பின்றது கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஏதோ பெரிய நம்பர் ஒன்று இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள்லேருந்தே போவோம். இந்த இடத்துல ஈஸியாக நாள் கண்டுபிடிக்க முடியாது. 7 × 2 மல்டிப்ளை பண்ணி 14 போட்டுருக்காங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 மல்டிப்ளை 14 × 3 12 மீதி 1 பார்த்தீங்களா, ஈஸி. 3 மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், 4 மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 4 × 2 8, 4 × 4 16. ஓகே, அப்போது என்னென்னா கிராஜுவலாக ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி போயிருங்க. இங்கே 2 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது கண்டிப்பாக 1 மல்டிப்ளை பண்ணுவோம். 7 போட்டால் 7 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணுவோம், சேம் 7 தான் வரும். ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நீங்கள் சிம்பிள்லேருந்தே போங்க, மேலேருந்து ஏதாவது டிவைட் பண்ணிட்டு வரேன் அப்படின்றத டைமாக வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் சம்மு பார்க்குறதுக்கே இது வந்து ஒரு கொடூரமாக இருந்தாலும் ஒரு சிம்பிளான சம் தான் இது. பார்த்தீங்களா, 1 -1 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக என்னவாக இருக்கும், பவரில் நமக்கு ஆட் நம்பர் இருந்ததுன்னா -1ன்னு வரும். அதுவே ஈவன் நம்பர் இருந்ததுன்னா என்ன வரும், +1ன்னு வரும். ஓகேங்களா? டாட் கடைசியாக என்ன இருக்குது, 25th நம்பர். நமக்கு இது வந்து ஒரு 25ங்கிறது நமக்கு அது வந்து ஒரு என்ன நம்பராக இருக்கும், கண்டிப்பாக அது ஒரு ஆட் நம்பராக தான் இருக்கும், -1 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ
-1 +1 அடி போயிடுச்சு. கடைசியாக நமக்கு இதே மாதிரி அடி போயிட்டே வரும். கடைசியாக -1 மட்டும் இருக்கும், ரிமைண்டர் இருக்கும். ஓகேங்களா, ஒன் ஆஃப் தி பார்ட்டு நம்ம எக்ஸ்ன்றது -1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. 1 கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது பிக்கு போவோம், ஒய்க்கு போவோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா -1 பவர் -1 தான் வரும். ஸோ இந்த இடத்துல பவர் ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா இது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆனாலும் வெளியில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ப்ளஸ் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து வெளியில் மைனஸ் கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே -1 எத்தனை டிஜிட் வரைக்கும்? 25 உறுப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 25 வரைக்கும் போச்சுன்னா என்ன ஆகும்? 25 × 25 ஒன்று கூட்டினா நமக்கு என்ன 25 தான் கிடைக்கும். ஆனால் -25 கிடைக்குது. ஓகேங்களா, y = -25. இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -25 the whole square. 625 plus 1 626 is the right answer. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போவோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி சம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம், 3 காமனாக வெளியில் எடுக்கிறோம். 1 2 3 டாட் என்ன பண்ணுறோம், 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 இருக்கா, இது 2 இருக்கா, 7. ஸோ 37 வரைக்கும் இருக்கா. தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்னது? 37 உறுப்பு தான் இதில் இருக்கிறதே. நம்ம டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆன்சர் இஸ் 37. ஓகேங்களா, ஃபார்முலாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் சம்மு 1 + 4 + 16 அப்படின்னு இருக்குது. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் இடையில ப்ளஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்பருன்றது மல்டிப்ளிகேஷனால் போயிட்டுருக்கு. என்ன பண்ண போகிறோம், அடுத்து இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக 64ன்றது கிடைக்கும். 64 நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 256ன்றது கிடைக்கும். எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1365 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. நம்ம எத்தனை உறுப்பு? 1 2 3, இது 1 4, இது 1 5. நம்ம கண்டிப்பாக ஒரு 1000 ரீச் பண்ணி ஆகணும். இன்னும் ஒரு டைம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 6 × 4 24, 24 2, அடுத்தது பண்ணோம்னா 10. ஓகேங்களா, 1024ன்னு கிடைக்குது. நம்ம கிட்டத்தட்ட 1000 வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4000 போயிடும். இது இந்த வேல்யூ ஒன்றே ஆகிடும், 4000 போயிடும். ஸோ அடுத்த டிஜிட் நம்ம போக தேவையில்லை, இது மட்டுமே ஆட் பண்ணாலே போதும். 1024 கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், 256 ஒரு 64, இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். 10 14 அகெயின் 1ன்னு போட்டிங்கன்னா 3 8 14 அகெயின் 1 போட்டோன்னா 3 1 வருதா. ஸோ இது நம்ம ஆட் பண்ணோம்னா 60 70 80 85 வந்துச்சா. ஸோ 85 போடுறோம். என்ன கிடைக்குது, சாரி நம்ம என்ன பண்ணுறோம், 64 நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை மட்டும் ஆட் பண்ணுறோம். 21 மட்டும் ஆட் பண்ணுறோம். 21 பண்ணால் 1365 கிடச்சிருச்சா. ஸோ என்னது, ஒரு 6 டிஜிட் 6 டிஜிட்களை நம்ம என்ன பண்ணுறோம், 6 உறுப்புகளை கூட்டினால் 1365ன்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கிது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒரு ஏபியில் 10 மற்றும் 14வது உறுப்புகளின் விகிதம் 8:1. என்ன கொடுத்துருக்காங்க, 10 14வது உறுப்புகளின் விகிதம் 8:11. இது வந்து இடைப்பட்ட உறுப்புகள் எத்தனை, 11 12 13. ஸோ இதுக்கு இடைப்பட்டது 9 10 11 3. ஆனால் இதுக்கு இடைப்பட்டது எத்தனை இருக்குது, 1 2 3 4 இருக்குது. 14 4 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 9 10 11 3 தான் இருக்குது. ஸோ 3/4ன்றது நமக்கு என்னவா இருக்குது, டிஃப்ரென்ஸாக இருக்குது. இதை கொஞ்சம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா, 3/4ன்றது நமக்கு என்ன இருக்கும், 0.75ன்றது இருக்குமா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 6வது உறுப்பும் 16வது உறுப்புகளுக்கும் இடைப்பட்ட விகிதம் கேட்டிருக்காங்களா. இது 14வது உறுப்பு. ஸோ 15 16 11ங்கிறது 14வது உறுப்பு, 8ன்றது 10வது உறுப்பு. ஓகேங்களா, இது கூட என்ன பண்ணணும், 0.75 நம்ம ஆட் பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.75. அடுத்தது என்னவாக இருக்கும், 12.50ன்றது வருமா, 16வது உறுப்பு. அதுக்கு முன்னாடி 9வது உறுப்பு, 8வது 7வது 6வது. இப்போது இதில் வந்து என்ன பண்ணுவோம், 0.75 கம்மியாகும். அப்போது 7.25 வருமா. அடுத்தது 6.50 வருமா. அடுத்தது 5.75 வருமா. அடுத்தது 5 வந்துடும். ஓகேங்களா,
5 இன்ட்டு 5:12.5ன்றது நமக்கு இடைப்பட்ட விகிதம். நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு என்ன இந்த பாயிண்ட்ன்றது போகும். இது 50 ஆகிடும், இது என்னவாயிடும் 125 ஆகிடும். ஓகேங்களா. இதில் நமக்கு என்ன கிடைக்கும், 10 5 இருக்கும், இதில் 25 5 இருக்குமா, இதில் 2 5 இருக்கும், இதில் 5 5 இருக்கும். ஸோ 2.5ன்றது நமக்கு என்னது 2:5ன்றது நமக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்குது. இதை கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இது வந்து ஒரு ஈஸியான சம் தான். மேலே என்ன பண்ணியிருக்காங்க, 2 3 4 5ன்னு ஆர்டராக எழுதியிருக்காங்களா. நம்ம இந்த இடத்துல என்ன வரும், கண்டிப்பாக 6 தான் வரும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனில் நமக்கு 6 இருக்குது, எல்லா ஆப்ஷன்லேயுமே 6 இருக்குது. ஓகேங்களா. நம்ம பாட்டமாக பார்க்குறோம். √2 கூட இன்னும் √2 நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைச்சிடும், 2 கிடைச்சிடும். 2 கூட நம்ம இன்னும் √2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 2√2ன்றது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த ஸ்கொயருக்குள்ளே இல்லை, 2√2ன்றது தான் அதோடைய கரெக்டான பொசிஷன். இது கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2√2வை வெறும் √2வை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா √2 என்னவாயிடுது, 2 ஆகிடுது, முன்னாடி இருக்கிற ஒரு 2. ஓகேங்களா. அது 4 ஆகிடுது. ஸோ கிடைச்சிருச்சா. நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 4 கூட ஒரு √2வை மல்டிப்ளை பண்ணுறோம். 4√2. ஓகேங்களா. 60/4√2ன்றது என்னவா இருக்குது, நமக்கு ஆன்சராக கிடைக்குது. நெக்ஸ்ட் சம்மு, நமக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. +16 -48 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நமக்கு பெருக்கு தொடருக்கு சம் ஆஃப் தி ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுறோம், பெருக்கு தொடருக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது உறுப்பு மைனஸில் இருக்கா டிவைடட் பை முதல் உறுப்பு 16 × 3 ஓகே -3ன்றது நமக்கு என்ன கிடைக்குது, டிஃப்ரென்ஸாக கிடைக்குது. முடிவுறா உறுப்பு வரைக்கும் கூட்டுத்தொடர் பார்த்தீங்கன்னா SN = A டிவைட் பை 1 - 6ன்றது ஃபார்முலா. ஒரு 3 முக்கியமான ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணி ஆகணும், மெமரி பண்ணி ஆகணும். முதல் உறுப்பு 16, 1 மைனஸ் டிஃப்ரென்ஸுங்கிறது -3. ஓகேங்களா. ஸோ 16 டிவைடட் பை 1 + 3ன்றது நமக்கு என்ன கிடைக்குது, 4ஆக கிடைக்குது. இதில் 4 இருக்குது, இதில் ஒரு 4 இருக்குது. ஓகேங்களா. ஆன்சர் இஸ் 4 இஸ் த ரைட் ஆன்சர். பார்க்குறதுக்கு பெரிய சம் வந்தது. நமக்கு என்னதான் இருந்தாலும் ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட் பண்ண உடனே நமக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சு. இதுக்கு இன்னும் இருக்க பெருத்தொடர் இருக்கிற ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். AR⁻n-1 SNலே A × R⁻n-1 டிவைடட் பை R-1 SN = A × R⁻, இதுதான் நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா ஆல்ரெடி எழுதிட்டேன்ல. இந்த ஃபார்முலாஸை, இந்த 3 ஃபார்முலாவும் பெருக்கு தொடரில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிய இருந்தாலும் ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம்மு, பின்வரும் தொடரின் கூடுதலை காண்க. நம்ம ஆல்ரெடி ஒரு சம்மு இதே மாடலில் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன 1லேருந்து 35 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சி அதில் 1லேருந்து 11 வரைக்கும் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவோம், அதை மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இதுக்கு ஃபார்முலா மட்டும் எழுதுகிறேன். n × n+1 2n+1 டிவைடட் பை 6. சேம் அகைன் அந்த ஃபார்முலா எழுதி என்ன பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணி, நம்ம ஆல்ரெடி இந்த சம் போட்டால் ரிப்பீட்டட் சம் தான் இது, கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த உறுப்பை காண்க. அடுத்த உறுப்பை என்னவாக இருக்கும், இதை சிம்பிளாக பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி பின்னத்தில் இருக்குது, நம்மளால் டிஃப்ரென்ஸாக பார்த்தோன்னே நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டிஜிட்டை எழுதிட்டு அதை என்ன பண்ணுவோம், தலைகீழ் பண்ணி ஃபஸ்ட்டு டைமால் நம்ம என்ன பண்ணுவோம், வகுக்கிறோம். அது தலைகீழ் அப்படி வந்துடுது. ஓகேங்களா. 2/3ங்கிறது நமக்கு என்ன கிடைக்குது, டிஃப்ரென்ஸாக கிடைக்குது. நம்ம இந்த இடத்துல 2/3ன்னு நம்ம என்ன பண்ணுறோம், போட்டு பார்க்குறோம். 1/3 ப்ளஸ் டிஃப்ரென்சஸ் வந்து கண்டிப்பாக என்ன கிடையாது, இந்த டிஃப்ரென்ஸ் மெத்தட் கிடையாது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணால் 2/3 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 2/9 கிடச்சிடும். ஸோ கண்டிப்பாக இது கிடையாதுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அப்போ என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்த உடனே என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 3 6. ஓகேங்களா. அந்த 3 அங்கே போயிடுது, 2 அங்கே போயிடுது, ஆட் பண்ணோம்னா 5. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 2வது டிஜிட்டையும் 3வது டிஜிட்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். 1/3 + 5/6 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 6 +
5 × 3 15 டிவைடட் பை 18 21 டிவைடட் பை 18 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, இதில் 6 இருக்குது. ஸோ இந்த நம்பர் கிடச்சிது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் டிஜிட் எடுத்து இதையும் ஆட் பண்ண போகிறோம். இதையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 6 × 2 + 12 வந்துச்சுன்னா 19 வந்துடுதா. 19 டிவைடட் பை 6 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டியில் இருக்குது. நெக்ஸ்ட் சம், 11வது ஃபிபொனாச்சி எண் என்ன? நம்ம ஆல்ரெடி இதை வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சால்வ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். 0 1 1ங்கிறது தான் நமக்கு என்னது 1 ஃபஸ்ட்டு ஃபிபொனாச்சி. ஓகேங்களா. அடுத்தது என்ன பண்ணுவோம், இதையும் ஆட் பண்ணி 1ன்னு போடுவோம், இந்த பக்கம் ஆட் பண்ணி 2ன்னு போடுவோம், இந்த பக்கம் ரைட் சைடு ஆட் பண்ணி 3ன்னு போடுவோம், லெஃப்ட் சைடு ஆட் பண்ணி 5ன்னு போடுவோம், ரைட் சைடு ஆட் பண்ணி 8ன்னு போடுவோம். இப்போ 13 போடுவோமா. அடுத்தது 21ன்னு போடலாமா. அடுத்தது 34ன்னு போடலாமா. அடுத்தது 55ன்னு வருமா. எது வரைக்கும் வந்துருக்கோம், 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் வந்துட்டோம். அடுத்தது இரண்டு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 9 8 18. இதுதான் என்னது நமக்கு 11வது ஃபிபொனாச்சி நம்பர். நெக்ஸ்ட் சம், விடுபட்ட எண்ணை காண்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இது ஒரு ஒன் ஆஃப் தி காம்ப்ளிகேட்டடான சம் இது. ஓகேங்களா. நீங்கள் என்ன கூட்டி பார்த்தாலும் கழிச்சு பார்த்தாலும் என்ன ஆகாது, இதுக்கு ஆன்சர் வரவே வராது. ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முன்னாடி ஒரு சம் பார்த்துருக்கோம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது ஒரு 2வது சம். நீங்கள் என்ன பண்ணாலுமே இதுக்கு ஆன்சர் வராது. இதை வந்து இந்த மாதிரி சம்மெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரிலாம் ஒரு மாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 3 என்ன கிடைக்குது, 6ன்றது கிடைக்குதா. அடுத்தது 4 × 5 நமக்கு என்ன கிடைக்குது, 20 கிடைக்குது. இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே 2ஆல் மல்டிப்ளை 8 16 32 இப்படி ஆட் ஆகிட்டு போகுது. இதுவே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் ஆகுது. 7க்கு அடுத்தது என்ன இருக்குது, 7க்கு அடுத்தது 11 இருக்குது. அடுத்தது நமக்கு என்ன இருக்குது, 13 இருக்குது. பார்த்தீங்களா. இப்போது 7 × 8 56. திரும்ப 16 × 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 போட்டு கூட்டிங்கன்னா 176ன்றது கரெக்டாக வந்ததா. ஸோ இதுதான் நமக்கு என்னவாக இருக்கும், ஆன்சராக இருக்கும். 3 6 9 32 போட்டிங்கன்னா 6 416ங்கிறது நமக்கு என்னவாக இருக்குது, ஆன்சராக கிடைக்கிது. இந்த மாதிரி சம்லாம் நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது, இந்த மாதிரி நம்பர்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம்மு என்ன கொடுத்துருக்காங்க, 1/2 2/3. இது சிம்பிளாக பார்த்தோம்னா 1 2 3 வருதா, கண்டிப்பாக அந்த இடத்துல 4ன்னு வரும். 2 3 4ன்னு வருதா, கண்டிப்பாக அந்த இடத்துல 5 வரும். ஓகேங்களா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 6வது உறுப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இது 4 உறுப்பா, 5 6 கண்டிப்பாக 6 வருமா, இது 6 7. ஸோ 6/7ங்கிறது நமக்கு என்னவா கிடைக்கும், ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் சம், ஒரு கூட்டுத்தொடரில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துருங்க. 10வது உறுப்பு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, நம்ம அந்த எண்ணுன்ற இடத்துல 10ன்னு போட போகிறோம். போட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். 500 வருதா, ப்ளஸ் 13 வருதா, divided by 2. 530 divided by 2ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, இதில் 2 இருக்குது, இது 1 6, இது 265ன்றது நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு வேல்யூ கிடைக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, முதல் n உறுப்புகளில் கூடுதல் தான் இது. கூடுதல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்னது 10 உறுப்புகளின் கூடுதல் திஸ் ஃபார்முலா. ஸோ அதில் என்ன பண்ணோம், 9 உறுப்புகளை நம்ம இதே சேம் ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். 10 உறுப்புகளுடைய ஆன்சரு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. அப்போ சேம் அதே இதில் 9 அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ணுறோம். 9 ஸ்கொயர் ப்ளஸ் 3 × 9 divided by 2. 9 9 81 × 5ன்னு பார்த்தீங்கன்னா 5. 8 × 5 40 405 ப்ளஸ் 27 divided by 2 போடுவோமா. இது என்னவாக இருக்கும், 12. மீதி 1 3 4 divided by 2 2 இருக்கும். மீதி 1 216. ஓகேங்களா. 216 வருதா. 216லேருந்து வச்சு நமக்கு எத்தனை வரும், 4 போட்டால் 20 ஆகும். இதாச்சுன்னா ஒரு 45 49ங்கிறது நமக்கு என்னவா இருக்குது, ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா. முதல் ஒரு கூட்டுத்தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா n உறுப்புகளின் கூடுதல் 10வது உறுப்பு கேட்டுருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 10 உறுப்பு கண்டுபிடிச்சிட்டு அதில் 9 உறுப்புகளை நம்ம கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணிடணும். இந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும்.
இந்த சால்வ் பண்ணுறதுல நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம்மு. இந்த சம்மை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நம்ம வழக்கம் போல் ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை சால்வ் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4ன்றது நமக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்டிங் நம்பர் 4 அப்படின்னு ஆரம்பிக்க போகிறோம். அப்போது 11க்கும் 4க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 7ங்கிறது டிஃப்ரென்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 11லேருந்து 7 மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம 7 மைனஸ் பண்ணால் நம்ம என்ன கிடைச்சிது, டிஃப்ரென்ஸ் 4ங்கிறதால 4 வர்ற மாதிரி நம்ம எழுதுகிறோம். 4 அடுத்தது 4 நம்ம என்ன பண்ணுறோம், காமனாக வெளியே இருக்கிறோம். 1 2 3 4 டாட் எத்தனை உறுப்பு, வரிசை தொடர் வரிசையில் 19வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டுருங்க. 19வது உறுப்பு என்னவாக இருக்கும், 19 × 4. நம்ம 4 தானே காமனாக வெளியே எடுத்துருக்கோம். காமனாக வெளியே எடுத்துகிட்டு கடைசி என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணால் நம்ம கரெக்டாக ஆட் பண்ணிடணும். இது 2 ஸ்டெப் தான். ஓகேங்களா? 9 × 4 36 3 1 4 4 + 3 7 76. ஸோ 76 கூட என்ன பண்ணணும், நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தா 7 கண்டிப்பாக ஆட் பண்ணிடணும். என்ன வரும், 4 + 3 83. ஸோ இது எல்லாமே என்னது, -11 -50 ஸோ மைனஸாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஸோ ஆன்சர் இஸ் -83 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நம்ம ஃபார்முலாவில் எதுவும் யூஸ் பண்ணி டைமாக நம்ம வேஸ்ட் பண்ணலை. நம்ம காமனாக இருக்கிற டிஃப்ரென்ஸு 4ன்றதால 4க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் சம்மு. தொடரின் அடுத்த இரு எண்களை காண்க. என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிப்போம். ஒரு நம்பர் இருக்குது, ஏறி இறங்குற மாதிரி தெரியுதா? இந்த சம்மும் ஒன் ஆஃப் தி டிஃபிகல்ட்டான சம் தான். கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது ஒரு நம்பர் டு ஒரு நம்பரை தாண்டி போயிருக்கு, ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கு. இதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், தனித்தனி டிஜிட்டாக எழுதி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு பேரை போடுவோம். 4 12 28 நம்ம அடுத்த என்னன்றது கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. 8ன்றதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, 8 + இப்போ 12க்கும் 28க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 16ன்றது இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னவாக இருக்கும், நமக்கு 24ன்றது நமக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேங்களா? 24 என்ன வரும், 52. ஓகேங்களா? ஏன்னா 8 ஆட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்பர் 52. ஸோ ஆப்ஷன் ஏன்றது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்தாலும் செகண்டையும் நம்ம செகண்ட் செயினையும் நம்ம என்ன பண்ணுறோம், வெரிஃபை பண்ணுறோம். 5 17 37 டாட்டுன்னு வந்துருச்சா? இப்போ டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12. இதோடைய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ என்னது, 8 வந்து ப்ளஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, 28ன்னு இருக்கும். 28னா நமக்கு என்ன வரும், 37 45 65. ஓகே, ஆப்ஷன் 65 நமக்கு என்ன ஆயிடுச்சு, வெரிஃபை ஆயிடுச்சு. இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒரு அடையாளப்படுத்தி வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 1³ + 2³ + 3³ என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் என்னது 1290 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 6 வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டைரெக்டாக 1296 பார்த்தோன்னே எனக்கு ஞாபகத்தில் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செஸ் போர்டு சம் ஒன்று பார்ப்போம்ல, அதில் மொத்த சதுரங்களை கூட்டுங்க செவ்வகங்களை கூட்டுங்க அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா வரும். மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னமோ 407 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே மொத்த செவ்வகங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 1290. ஓகேங்களா? ஸோ 8 இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம ஃபார்முலா போட்டு நம்ம செக்கும் பண்ணிக்கலாம். 8 கியூப் தானே கொடுத்துருக்காங்க, 8 × 9 / 2 அடிச்சனா 4. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, 4 × ஹோல் ஸ்கொயர் வேறு வரும். 4 × 9 36. 36 ஸ்கொயர், 36 × 36 மல்டிப்ளை பண்ணுவோமா, 6 6 36 ரிமைண்டர் 3 18 8 36 39 3 39 12. ஓகேவா? ஆன்சர் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சம்மு. மதிப்பு காண்க அப்படியே ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி √(x) டாட்டு மல்டிப்ளாக போயிட்டே இருந்ததுன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு இந்த எக்ஸுன்றது தான் என்னவாக இருக்கும்,
ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது நமக்கு சரியான விடையாக இருக்கும். நெக்ஸ்ட் சம்மு, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் அடிக்குது. ஓகேங்களா? அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி 20 நிமிடம், மூன்றாவது 25 நிமிடங்களிலும், நான்காவது 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது? ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. 25, 30 நம்ம என்ன பண்ண போகிறோம்? காமனாக என்ன இருக்குது? 5 இருக்கா? 5, 3 5 இருக்குது, 4 5 இருக்குது, 5 5 இருக்குது, 6 5 இருக்கா? அகைன் 3 போடுறோம். இதில் ஒரு 3 இருக்கும், இதில் என்ன இருக்கும்? 2 3 இருக்கும். அகைன் 2 போடலாம். 2 2 5 1 2 10 20 60 16 5 120 சரி 60 × 5 300. ஓகேவா? 300ங்கிறது நமக்கு என்னவா இருக்குது? எல்சிஎம்மாக இருக்குது. டிவைடட் பை 60 × 5 அப்படின்னு நம்ம போடுறதுக்கு பதிலாக 5 மணி நேரம் 60 நம்ம அகைன் என்ன பண்ண போகிறோம்? டிவைட் தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து எடுத்துக்கிறோம். காலை 5 மணிக்கு ஒன்றாக அடிக்குதுன்னு பார்த்தா ப்ளஸ் 5 மணி நேரம் 10 AM என்னவா இருக்கும்? அகைன் எல்லாமே ஒன்றாக ஒலிக்கும். நெக்ஸ்ட் சம்மு, பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. இந்த சம்மா பார்த்தீங்கன்னா 2³ நமக்கு என்ன கிடைக்கும்? 8 -1ன்னா 7 கிடைக்குதா? அடுத்தது 3³ 3³ நமக்கு என்ன கிடைக்கும்? 27 கிடைக்குமா? -1னா திரும்ப 4³ 64 -1னா. ஸோ இந்த மாதிரி வருது. 4 இது 5 6 7 இந்த இடத்துல நமக்கு 8. 8ன்றது நமக்கு என்ன கிடைக்கும்? 512ன்றது நமக்கு க்யூப் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதில் -1 போட்டிங்கன்னா 511ங்கிறது ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒரு கலையரங்கத்தில் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும். அது வந்து ஆல்ரெடி நம்ம இதில் முன்னாடி சால்வ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டு நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள். இதே வீடியோவில் நம்ம இந்த சம்மை ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். என்ன பண்ணோம்? 20ன்றதை நம்ம காமன் வேல்யூவாக எடுத்துருக்கோம். +2 2ன்னு போயிட்டே இருக்கும், 2 4 18 போயிட்டே இருக்கும். கடைசியில் என்ன வரும்? 50 18 வரும். அது கூட நம்ம 20 கூட்டி 70 18 போட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மு, 931 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் 8வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இது டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் உறுப்பு டிவைடட் பை ஃபஸ்ட்டு 1/3ன்றது நமக்கு என்னவா இருக்குது? டிஃபரன்ஸ் d = 1/3. ஓகேங்களா? இப்போது 9 இருக்குது, கண்டிப்பாக இதை 1/3 போட்டிருக்காங்க. 3 உறுப்பு இருக்குது. இப்போ 4வது உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா × 1/3 அப்படின்னு போட்டிங்கன்னா 4வது உறுப்புன்றது 1/3னே வந்துடும். ஓகேங்களா? 5வது உறுப்பு × 1/3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது உறுப்பு 1/9. 6வது உறுப்பு 1/27 வருமா? திரும்ப இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 21 அகைன் 2 8 81 1/81ங்கிறது 3 4 5 6 7 வரைக்கும் வந்துட்டோமா? இப்போ 8வது உறுப்பு இதை நம்ம அகைன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 24 1/243 இஸ் த ரைட் ஆன்சர். 8வது உறுப்பு. இதை நம்ம ஃபார்முலாலாம் போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. டேரெக்டாகவே 3 வரைக்கும் நம்ம ஈஸியாக தெரியும். இந்த 2 மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் லைட்டாக கஷ்டப்பட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மு, என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சம்மை நம்ம எடுத்தோடனே பார்க்குறோம். நம்ம வந்து அந்த எக்ஸுன்றதுக்கு பதிலாக -6 அப்படின்னு போட்டோம்னா என்னவாயிடும்? இந்த இடம் 0 ஆகிடும். அப்போது என்னவாயிடும்? எல்லாமே 0 போயிடும். அப்போ 0 வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் டியாக இருக்காது. இந்த இடத்துல நம்ம -12 போட்டு செகண்ட் 0 ஆகிடும். ஓகேங்களா? அப்போது கண்டிப்பாக சி ஆப்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஒரு 18 சப்ஜெக்ட் பண்ணுவோம். -18 + 6 சேம் டைம் -18 + 12 -18 + 15. ஓகேங்களா? இது 6 போச்சுன்னா -12 -2 போச்சுன்னா 16 அகைன் -5 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 13 வருமா? சாரி 15 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 3 வருமா?
இது வந்து 12 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும் 6 வருமா? சரியாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 6 டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன காமனாக கிடைக்குது? 1 டிவைடட் பை 2ன்றது டிஃப்ரென்ஸாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்தால் தான் என்னவாக இருக்கும்? அது ஒரு பெருக்கத்தொடராகவே நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ -18ங்கிறது நமக்கு சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த சம்மை பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. எத்தனை நம்பராக டிக்ரீஸ் ஆகி போயிட்டுன்னா 5 டிக்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு 5 ஸோ அடுத்தது என்னவாக இருக்கும்? 1க்கு அப்புறம் போயிட்டுனா மைனஸ்க்கு போயிடும். -4, அடுத்தது -9, -14 டாட்டான்னு போயிட்டே இருக்குமா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? -54 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? இது கூட +1 ஆட் பண்ணி 5, 10, 15 டாட்டா 50 இது வந்து முதல் உறுப்பு. ஓகேங்களா? இது இரண்டாவது. நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிறோம். இது தேர்டு. அப்போ 10வது உறுப்பு என்னவாக இருக்கும்? 50 இருக்கும். 11வது உறுப்பு 55 இருக்கும். நம்ம ஒன்று ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். இங்கே 54ன்றது நமக்கு 11வது உறுப்பு அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோமா? நம்ம 1வது உறுப்பு என்னவாக எடுத்தோம்? 4ன்றது தான் நம்ம என்ன 1ஆம் உறுப்பாக எடுத்திருக்கோம். 5, 11 கிடச்சிருக்கு. அப்போ இது முன்னாடி இருக்குது நம்ம ஆட் பண்ணிக்கணும். முன்னாடி எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போது 11 + 4 = 15. ஓகேங்களா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 4, 5, 9 அப்படின்னு இருக்கா? நம்ம என்ன பண்ணுவோம்? காமனாக ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். இதுக்கு டிஃப்ரென்ஸ் 1, 4, 9, 16. அடுத்தது காமன் நம்பர் என்னவாக இருக்கும்? ஏன்னா இது வந்து 1 ஸ்கொயராக இருக்குது, 2 ஸ்கொயராக இருக்குது, 3 ஸ்கொயராக இருக்குது, இது 4 ஸ்கொயராக இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? 25ன்னு போட்டாகணும். ஏன்னா 5 ஸ்கொயர். ஓகேங்களா? 25 போட்டிங்கன்னா 9, 5, 59 இஸ் த ரைட் ஆன்சர். இதெல்லாம் சிம்பிளான சம்மு, நம்ம பெரிய அளவில் ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் சம்மு 1 + 2 + 3 + k = 55. ஓகேங்களா? இந்த 55ன்றது n × n + 1 n × n + 1 / 2. ஓகேங்களா? இந்த வேல்யூ தான் அது 55. ஓகேங்களா? இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு k³ கிடச்சிரும். அப்போ நம்ம 55 ஸ்கொயர் பண்ணாலே நமக்கு என்ன கிடச்சிரும்? நமக்கு அந்த வேல்யூ கிடச்சிரும். நம்ம 55 நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். 5, 5, 25 × 25, 25, 50, 52, 5, 5, 5, 25, 30. ஓகேங்களா? 325 இஸ் த 3025 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு ஒரு ஏபியின் இந்த சம்மை மட்டும் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஏபியின் 16 மற்றும் 26வது உறுப்புகள் முறையே நம்ம என்ன பண்ணுறோம்? 1லேருந்து நம்ம எழுதிக்கிறோம். 16வது உறுப்பு என்னது? 65. 26வது உறுப்பு 105. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? 16லேருந்து 24 வரைக்கும் இடைப்பட்ட எண்கள் 10 எண்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வேல்யூ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது? 65 கூட 40 நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 105 கிடைக்கும். ஸோ இந்த 40ன்ற வேல்யூவை டிவைடட் பை 10 அப்படின்னு போட்டிங்கன்னா 4ன்றது தான் நமக்கு என்னது? டிஃபரன்ஸ் d = 4ன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? 36 உறுப்புகளின் கூடுதல். அப்போது 36வது உறுப்பு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பொதுவாக அந்த வேல்யூ எடுத்திங்கன்னா 16வது உறுப்பு வந்து 65ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டிஃபரன்ஸ் தான் 4 கண்டுபிடிச்சோமா? மல்டிப்ளை × 4 அப்படின்னு போட்டோன்னா 6 × 4 24 2 14 4 + 2 64 +1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? நமக்கு அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ கிடைக்குது. ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறோம். இது என்னது? 16வது உறுப்பு, 26வது உறுப்பு. 26 × 4 அப்படின்னு போட்டிங்கன்னா 6 × 4 24 அகைன் 2 4 × 2 8 + 10 104 +1 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 4ஆல் மல்டிப்ளை பண்ணி +1 போட்டாங்கன்னா நமக்கு அந்த வேல்யூ கிடைக்குது. அப்போ 36 அப்படி தானே இருக்கும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 6 × 4 24 அகைன் 2 4 × 3 12 14 +1 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 145. t 36 = நமக்கு என்ன வேல்யூ? 145ன்றது வேல்யூ கிடைச்சிச்சு. நமக்கு என்ன கிடைக்கணும்? அடுத்தது ஏ கிடைக்கணும். ஏ என்னவாக இருக்கும்? 1ஆக இருக்கும். 1 × 4
4 இருக்கும், ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா 5. ஸோ ஏசி ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்குது, 5ன்ற வேல்யூ கிடச்சி போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கூட்டுத்தொகை ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். Sn = n/4 2a + l. என்னன்றது நமக்கு 36/2, ஏன்றது நமக்கு என்னது 5 ப்ளஸ் எல்லுங்கிறது 145. ஓகேங்களா, கூட்டுத்தொகை 2 அடிச்சுன்னா நமக்கு 80ன்றது கிடைக்கும். 150 × 18. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், 10ஆல் மல்டிப்ளை 150யா, நம்ம ஃபஸ்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1800 அப்படின்னு கிடைக்கும். இதில் பாதி 900 மல்டிப்ளை பண்ணனா 0 0 7 1 2700 நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இந்த கான்செப்டை கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 20 21 25 36 என்ற தொடர் வரிசையில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே நம்ம என்ன பண்ணுவோம், காமனாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். 1 4. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 9ங்கிறது டிஃப்ரென்ஸ் ஆகுது. இங்கே வந்து 6ன்னு போட்டால் 40 ஆகிடும். 16ன்றது டிஃப்ரென்ஸாக இருக்குது. எல்லாமே ஸ்கொயர் வேல்யூவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன வரும், 25ன்றது டிஃப்ரென்ஸாக வரும். ஓகேங்களா, ஈஸியாக கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் சம்மு, அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த ஒரு அடிஷனலோ மல்டிப்ளிகேஷனோ யூஸ் பண்ணல. 1 3 5 இது ரீசனிங் மாதிரி. 5 7க்கு அடுத்தது என்ன வருது, கண்டிப்பாக 9ன்றது வருதா. ஓகேங்களா, கீழே இருக்கிறது 2. என்ன டிஃப்ரென்ஸ் வந்து இதில் 3 டிஃப்ரென்ஸ் இருக்குது, 5 டிஃப்ரென்ஸ் இருக்குது, 7 இருக்குது. 7க்கு அப்புறம் என்ன வரும், கண்டிப்பாக 9ன்றது வருமா. 9ன்னு போட்டிங்கன்னா நமக்கு 26ன்றது வரும். ஓகேங்களா, ஸோ 9/26ங்கிறது ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். f1 = 1, f2 = 3. நம்ம என்ன பண்ண போகிறோம், f5ன்றது நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், f3யை கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, f3 அப்படின்னு போட்டு இதில் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா 3 - 1 2, 3 - 2 f1 தான். ஸோ f1 f2யும் போட்டுனா நமக்கு என்ன கிடைக்குது, 4ன்றது கிடைக்கும். ஸோ f3 = 4ன்ற வேல்யூ கிடச்சி போச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு f5, இதே சேம் ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், f5 அப்ளை பண்ணுறோம். f5 = 5 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f4 கண்டுபிடிக்கணும். f4 4 - 1 f3, 4 போட்டால் f2, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறோம். f3யும் f2யும் ஆட் பண்ணுறோம். f3ன்றது 4, f2ன்றது நமக்கு என்னது 3. ஸோ 7. f4ன்றது நமக்கு என்ன கிடைக்குது, 7ன்னு கிடைக்குது. ஓகேவா, மறுபடியும் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் f5ஐ கண்டுபிடிக்கிறோம். f4 + f3ன்னு வருமா. f4ன்றது 7, f3ன்றது 4. ஆக்சுவலாக ஆன்சருங்கிறது 11. ஓகேங்களா, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, f2 இருக்குது, f1 இருக்குது. ஸோ இதை × 2 × 1 போட்டு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, 3 × 2 6 1 7 அப்படின்னு போட்டக்கூடாது. ஓகேங்களா, நீங்கள் எந்த ஒரு f3யோ f4 கண்டுபிடிக்கணும் பேஸ்ட் ஆன் திஸ் ஈக்குவேஷன் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஆல்மோஸ்ட்டு நிறைவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 3 5 7 177 இருக்கா, ஹேங் ஆகுதா. வந்துருச்சு. என்ன கொடுத்துருக்காங்க, 1. நம்ம இதுக்கு கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், கூடுதல் காண்றதுக்கு அடிஷ்னலாக முன்னாடி ஒரு 1 சேர்த்துப்போம். ஓகேங்களா, 1 3 5 எப்படி டாட்டா 71 அப்படிங்கிற இதுக்கு நமக்கு என்னது, ஒரு ஈக்குவேஷன் ஒன்று நம்ம வச்சுருக்கோம். இதுக்கு ஃபைனலான 71வது உறுப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், +1 ÷ 2 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 36ன்னு கிடைக்கும். 36வது உறுப்பு
நமக்கு 71 இருக்குது. 1 + 3 + 5 டாட் இது என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம், n ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். ஸோ 36 ஸ்கொயர் பண்ணுறோம். 36ன்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 6 இந்த 3 36 + 3 9 அடுத்தது 2 1 கிடைக்குதா. ஸோ 1296ங்கிறது நமக்கு வேல்யூவாக கிடைக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, பிஃபோராக ஒரு 1ன்றது நம்மளுடைய வசதிக்காக சேர்த்தோம். ஸோ அந்த 1 நம்ம என்ன பண்ணிடுறோம், மைனஸ் பண்ணிடணும். 1295 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இது வந்து டைரெக்டாகவே நம்ம ஆல்ரெடி இந்த சம் சால்வ் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். கியூப் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இது ஃபார்முலா n × n + 1 / 2 the whole ஸ்கொயருங்கிறது தான் இந்த வேல்யூ. ஓகேங்களா. இதுக்குள்ளே இருக்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் டு 44100 அவங்க கொடுத்துருக்காங்களா. இப்போ உள்ளே இருக்கிறது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஸ்கொயருன்றது நமக்கு ரூட்டாக இங்கே போகும். அப்போது ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 210ங்கிறது ஆன்சராக கிடைக்குது. நெக்ஸ்ட் சம்மு, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இந்த சம்மு கொஞ்சம் கவனமாக கவனிங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம். 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இந்த சமம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6 கூட 7 மல்டிப்ளை ஆகணும், 7 கூட 6 மல்டிப்ளை ஆகணும். இந்த காம்பினேஷனில் மட்டும்தான் என்னவாக இருக்கும், 6வது உறுப்பும் 7வது உறுப்பும் நமக்கு ஈக்குவலாக நமக்கு டேலி ஆகும். ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், 6வது உறுப்பு 7 அசீவ் பண்ணிடுறோம், 7வது உறுப்பு 6 அசீவ் பண்ணிடுறோம். டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா. அப்போது டிக்ரீஸ் ஆகிட்டே போகும்போது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 8 9 10 11 12 இது வந்து 6வது உறுப்பு. 3 உறுப்பு 6வது உறுப்பு கரெக்டாக வந்துச்சு. இது 7வது உறுப்பு. 8வது உறுப்பு -5, 8வது உறுப்பு 9 10 11 12 13 4 3 2 1 1க்கு அடுத்தது என்ன இருக்கும். ஸோ 13வது உறுப்பு நமக்கு 0. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 101 187 இப்படி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு போல் எதுவும் ஐடியா கிடைக்காதனால நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா 4 15 வந்துச்சா, ப்ளஸ் 21 25ங்கிறது டிஃப்ரென்ஸாக கிடைக்குது. அடுத்தது இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 9 + 7 16ங்கிறது இப்போ ஐடியா நம்ம கிடச்சிச்சு. இது 5 ஸ்கொயரு, இது 4 ஸ்கொயரு. கண்டிப்பாக இதோடைய கேப்பில் வர்றது என்னவாக இருக்கும், 3 ஸ்கொயராக இருக்கும். அப்படின்னா 9 இது கூட ஆட் பண்ணோம் 87 கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக 96ன்ற வேல்யூ கிடைக்கும். ஓகேவா. 96 இஸ் த ஆன்சர். இது தான் நம்ம வந்து ஃபைனல் சம்மு. ஆல்மோஸ்ட்டு ஒரு 61 சம் போட்டிருக்கோம். ரொம்ப நேரம் நம்மளால் போட முடியலன்றதால அடுத்து ஒரு 60 to 70 சம்மு பார்ட் 2ல் நம்ம அப்டேட் பண்ணுறோம். எல்லா சம்மும் போட்டு பாருங்கள். வெறும் கொஷின்ஸாகவும் ஆன்சரே இல்லாமல் ஒரு பார்ட் 1 அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் கொஷின்ஸு வித்து சால்வ்டு ஆன்சரோட ஒரு PDF அட்டாச் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்கள். எல்லா சம்மையும் நீங்களே ஓனாக போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சம்மு டவுட்டாக இருக்குது அதை மட்டும் பாருங்கள். மேக்ஸிமம் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறத விட டைரக்ட் மெத்தட் நம்ம சம்மில் சால்வ் பண்ணுறதுல சொல்லியிருக்கோம். டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சம்முக்கு ஒரு 2 மினிட்ஸை என்ன பண்ணிடலாம், நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது கொஷின் போட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.